இன்றைக்கி நாங்கள் சார்பை வகை குறிக்கிற முறைகள் பார்க்க போகிறோம். சார்பை வகை குறிக்கிறதுக்கான முறைகளில் முதலாவது அம்புக்குறி முறை மூலம் சார்பை வகை குறிக்கலாம். அட்டவணை முறை மூலம் சார்பை வகை குறிக்கலாம். ஆள்கூறுகளின் தொடையாக சார்பை வகை குறிக்கலாம். வரைபடம் மூலம் இல்லைன்னா வரைவு மூலம் சார்பை வகை குறிக்கலாம். உதாரணமாக ஒரு கேள்வியை பாருங்கள். முதலாவது கேள்வி, ஏ என்ற தொடை 1 2 3 4 என்ற ஆள்கூறுகளை கொண்டிருக்கு, என்னென்னு சொன்னால் புள்ளிகளை கொண்டிருக்கு. பி என்றது 2 5 8 11 14 என்ற மூலங்களை கொண்டிருக்கு. என்ற 2 தொடைகள் என்க. எஃப்ன்றது இங்கே ஒரு சார்புன்னு தந்திருக்காங்க. எஃப்ன்றது ஒரு சார்புன்னு சொன்னால் ஏக்கும் பிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்னு சொன்னால் எஃப்ன்றது சார்பாகும். அந்த சார்பு எஃப்எஃப்எக்ஸ் 3x ஆக ஒன்றால் தரப்படுதுன்னு தந்திருக்காங்க. ஆகவே ஒரு தொடர்பு ஒன்று தந்திருக்காங்க. இந்த ஏக்கும் பிக்கும் என்ன தொடர்புன்றதை இந்த இதை 3x ஆக ஒன்றை வச்சு கொடுத்தா நாங்கள் தீர்மானிக்க போகிறோம். அப்போ இந்த கேள்விகள் இருக்காங்க. அம்புக்குறி மூலம் ஆள்கூறுகளின் தொடையாக அட்டவணை வரைபடம் மூலம் தருக என்ன கேட்டிருக்காங்க. முதலாவது எஃப்எஃப்எக்ஸ் ஒரு தந்திருக்கம் 3x ஆக 1. இதன்படி இந்த ஏயில் இருக்கிற இந்த பிரதான தொடைக்குரிய அது யாரை பிரதி செய்து என்றதை நாங்கள் பார்க்குறதா நம்மளோட முதலாவது வேலை. இதை சொல்லுவோம் நாங்கள் ஆட்சின்னு சொல்லுவோம். ஆட்சி தொடை வினையாட்சி தொடையில் ஆரோட தொடர்பு வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன செய்வோம்னு சொன்னால் இதில் எக்ஸ்ட்ரா பெருமானங்களை கொண்டு பிரதிடுவோம். அப்போ எஃப்எஃப் 1 கொண்டு போட்டிங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸுக்கு பேர் 1 போட்டால் 1 தரம் 3 3 சய 1 2 வரும். ஆகவே இந்த 1 சார்பு 3 சார்பை பிரதிப்படுத்து. அதாவது 1க்கும் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 2க்கும் உள்ள தொடர்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஆளை பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி எக்ஸுக்கு பதில் 2 கொண்டு பிரதிடுறீங்க. இங்கே 2 பிரதிட்டிங்கன்னு சொன்னால் 2 6 சய 1 5 வரும். ஆகவே 2 ஆள் ஆரோட தொடர்பில் இருக்குது, 5ஓட தொடர்பில் இருக்குது. 2 ஆள் பார்த்திங்கன்னா தெரியும், 5ஓட தொடர்பில் இருக்குது. ரைட். அடுத்தது பாருங்கள். அடுத்த ஆள் 3 எஃப்எஃப் 3 இங்கே 3 கொண்டு பிரதிடுறீங்க. பிரதிட்டிங்கன்னா 3 9 சய 1 8 வரும். ஆகவே இங்கே 3 ஆரோட தொடர்பில் இருக்குது, 8ஓட தொடர்பில் இருக்குது. 3 8ஓட தொடர்பில் இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஆள் வாராட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் 4க்கு 1 இங்கே கொண்டு போய் எட்டிங்கன்னா எக்ஸுக்கு பேர் 4 போட்டிங்கன்னா 4 12 12 தொண்டு போச்சுன்னா 11. அப்போ 4 11ஓட தொடர்பில் இருக்குது. 4 11ஓட தொடர்பில் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தொடர்பு இருக்குது. இது ஆட்சி தொடையில் இருக்கிற எல்லா மூலகங்களும் வினையாட்சி தொடையில் இருக்கிற மூலகங்களோட தனித்தனியாக தொடர்பு இருக்குது என்றது வழியாக தெரியுது. ரைட். இப்போ முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க, அம்புக்குறி மூலம் வகை குறிக்க சொல்லி. இதுதான் நம்மளோட அம்புக்குறி படம் மூலம் வகை குறிக்கிறது. இது ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ என்ற ஆட்சி தொடை இணையாட்சி தொடையை கருவீங்க. ஆட்சி தொடையில் இருக்கிற எல்லா மூலகங்களையும் நீங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுவீங்க. ஆட்சி தொடையில் இருக்கிற எல்லா மூலகங்களையும் குறிப்பிட்டு காட்டிங்கன்னு சொன்னால் 1 2 3 4. ஆகவே இங்கே 1 2 3 4 வரப்போகுது. இணையாட்சி தொடையில் இருக்கிற மூலகங்களாக 2 5 8 11 14 அதையும் இங்கே பிடிச்சிடுவீங்க. இப்போ ஒன்றொன்ற மூலகத்துக்கு இங்கே என்ன மூலகம் தொடர்பில் இருக்குன்னா 2 2க்கு 5 3க்கு 8 நாங்கள் இங்கே பிரதிட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது தான் கொண்டு போடுவீங்க. 4க்கு 11 இவர் தனியாக இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த படம் தான் அம்புக்குறி படம் மூலம் வகை குறிக்கிற முறை. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஆட்சி தொடையில் இருக்கிற மூலகங்களை குறிப்பிடுங்கன்னு சொன்னால் 1 2 3 4. வினையாட்சி தொடையில் இருக்கிற மூலகங்களை குறிப்பிடுங்கன்னா 2 5 8 11 14. அதுலேயும் வீச்சு கேட்டாங்கன்னு சொன்னால் 2 5 8 11 மட்டும். சரியா? அடுத்து அட்டவணை முறை மூலம் நாங்கள் அடுத்து சொல்லியிருக்காங்க. அட்டவணை முறை குறித்து காட்டுகண்டு உங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸ் என்ற சார்பு இந்த அடுத்தது கீழே வாரது y என்றது. அப்போ நாங்கள் அட்டவணை மூலம் குறித்து காட்டினோம்னு சொன்னால் என்னென்று வரப்போகுது, எக்ஸ் இந்த 1க்கு 2 வரப்போகுது. எக்ஸ் 1 சொன்னால் எஃப்எஃப்எக்ஸ் 2 2க்கு 5 வரப்போகுது. 2 கொண்டு போதில் 5 வந்தது. ஆகவே 2க்கு 5 3 கொண்டு போட 8 வந்தது. 4 கொண்டு போட 11 வந்தது. ஆகவே இதுதான் அட்டவணை முறை. அதே நீங்கள் ஓஎல்லையும் படிச்சிருக்கீங்க. இந்த அட்டவணை முறையை எக்ஸ் y என்று குறித்து, இந்த எஃப்எஃப்எக்ஸுக்கு பதிலாக y என்று குறித்து நீங்கள் சார்பு கீறினீங்க.
சரியா? ரைட். அடுத்த வந்து 3வது முறை வந்து என்னென்னா ஆள்கூற்று தொடையாக எழுதுகண்டு. அப்போ எஃப்எஃப்எக்ஸ் என்ற தொடை சார்பை வந்து ஆள்கூட்டு தளத்தில் ஆள்கூறும் தொடையாக சொல்ல போனால் உங்களுக்கு தெரியணும். 1 மூலம் வந்து 2ஓட தொடர்பில் இருந்தது. ஆகவே ஆள்கூறு 1,2. அடுத்தது வந்து 2ன்றது வந்து 5ஓட தொடர்பில் இருந்தது. அடுத்தது வந்து 2,5 3 வந்து 8ஓட தொடர்பில் இருந்தது 3,8 4 11ஓட தொடர்பில் இருந்தது 4,11 பேர். இது நீங்கள் முன்னுக்கு குறித்து காட்டியிருக்கீங்க. இந்த இருக்குது 1 2ஓட 2 5ஓட 3 8ஓட 4 11ஓட. அதுதானே இங்கே நாங்கள் ஆள்கூறுகளாக குறித்து காட்டியிருக்கோம். ரைட். அடுத்தது வந்து வரைபடம் மூலம் இது XY தளத்தில் வந்து புள்ளிகளை குறித்து இணைக்கிறதா எங்களை வேலை. மேலே இருக்கிற ஆள்கூறு தெரியும் உங்களுக்கு 1,2. அப்போ இந்த வரைபடத்தில் நீங்கள் படப்படத்தை கீறணும் கட்டாயம் கொப்பியில் கீறி குறிச்சிடணுமா. 1,2 X ஆள்கூறு 1 Y ஆள்கூறு 2. அடுத்த 2,5 3,8 4,11. இந்த புள்ளிகளை இணைக்கக்கூட பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடு கிடைக்கும். ஆகவே இந்த நேர்கோடைத்தான் நாங்கள் சார்பு என்று சொல்லுவோம். நாங்கள் கீறப்படுற அந்த வரைவைத்தான் நாங்கள் சார்பு என்று சொல்லுவோம். அடுத்தது நிலைக்குத்து கோட்டு சோதனை. நிலைக்குத்து கோட்டு சோதனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வரைவு மூலம் கீறப்பட்ட ஒன்றை வச்சுக்கொண்டு இந்த வளையை ஒரு சார்பான்றதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு முறை தான் நிலைக்குத்து கோட்டு சோதனை. அப்போ இது சார்பாண்டு பார்க்குறதுக்கு முதலாவது வளையை கீறணும். வளைவரையை ஒவ்வொரு நிலைக்குத்து கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரை ஒரு சார்பாகும். அப்போ நீங்கள் கீறுற வளைவரை வந்து எப்படிப்பட்ட வளைவரையாகவும் இருக்கலாம். அப்போ கீறப்படுற வளைவரை வந்து ஒரு இடத்துல வெட்டிச்சுன்னு சொன்னால் அது பேர் சார்புன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த வளைவரையை வந்து இது ஒரு வட்டம் மாதிரி இருக்குது. இது ஒரு சார்பு தான். இந்த சார்பு அழகிறப்படுற இந்த வட்டத்தை வந்து இந்த நிலைக்குத்து கோடு வந்து, அதாவது நிலைக்குத்து கோடுன்றது மையச்சுக்கு சமாந்தரமாக கீறப்படுற கோடு பீக்கமாக்கி ஒன்ற 2 இடத்துல வெட்டுது. ஆகவே 2 இடத்த வெட்டிச்சேன்டா இந்த வளைவரை ஒரு சார்பு இல்லை. இப்போ இதை பாருங்கள், y= இது உங்களுக்கு தெரியும். y= x² sin3 வரைவு தானே இது. இந்த வரைவு வந்து y= x² sin3. ஏன் sin3 போகுது, வெட்டி கொண்டு போகுது. ஆகவே இந்த வளையை ஒரு சார்பாண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த நிலைக்குத்து கோடு கீறி பார்க்குறீங்க. இப்படி எவ்வளோ கீறி பார்த்துருக்காங்க. இந்த அவனு கீறி பார்த்துருக்காங்க. அப்படி கீறி பார்க்கக்குள்ள இந்த வளையை வந்து ஒரு இடத்தை வெட்டுது. இது பாருங்க, நிலைக்குத்து கோடு வளையை எப்போவும் ஒரு இடத்தான் வெட்டு எங்கே கீறினான. ஆகவே இது ஒரு சார்பு தான். ஆகவே இந்த 2வது படம், அதாவது 1.18 என்ற படம் வந்து ஒரு சார்பாக இருக்குது. இது சார்பு இல்லை, இது சார்பு. இதை பார்ப்போம். இந்த வளையை பாருங்க, இந்த வளையை வந்து நிலைக்குத்து கொடுக்குறோம்னு சொன்னால் கட்டாயம் P,Q 2 இடத்த வெட்டுது. ஆகவே இது சார்பு இல்லை. அப்போ நிலைக்குத்து கோட்டு சோதனை கேட்டிங்கன்னா ஒரு வளை கீறப்பட்டு அந்த வளைக்கு வந்து நிலைக்குத்து கோடு கீறினீங்கன்னு சொன்னால் அந்த வளையை ஒரு இடத்த வெட்டிச்சுன்னா அதுக்கு பேர் சார்புன்னு சொல்லுவோம். இதுக்கு முதல் கீறின பாருங்க, இந்த கோடை பாருங்கள், இது ஒரு நிலைக்குத்து கோடு. இந்த கோட்டுக்கு நான் ஒரு நிலைக்குத்து கோடு கீறுறேன்னு சொன்னால் அந்த வளையை வந்து எத்தனை இடத்துல வெட்டுது ரெண்டு வச்சுக்கொண்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நிலைக்குத்து கோடு எக்ஸச்சுக்கு சமாந்தரமாக கீறினோம்னு, அதாவது வையச்சுக்கு சமாந்தரமாக கீறினோம்னு சொன்னால் இந்த வளையை வந்து ஒரு இடத்தான் வெட்டு எங்கே கீறினாலும் தெரியாது. இப்போ வளையை ஒரு இடத்தை வெட்டிச்சேன்னு சொன்னால் ஆகவே அப்போ இது என்னது, இந்த சமன்பாடும் ஒரு சார்பு தான். இந்த சமன்பாடு என்ன, y= 3x sin 1. ஆகவே y= 3x sin 1ன்றது ஒரு சார்பு தான். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த நிலைக்குத்து கோடு வந்து இந்த வளையை ஒரு இடத்தான் வெட்டு. ஆகவே எந்த வளைவை கீறி போட்டும் நாங்கள் அந்த நிலைக்குத்து கோடு கீறி அது அந்த வளையை ஒரு இடத்தை வெட்டிச்சேன்னு சொன்னால் அதை சார்புன்னு சொல்லுவோம். அப்போ சார்பு இல்லாததுக்கு இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். இந்த வட்டம் கீறி பாருங்கள், கீறி இருக்கேன். இது வந்து 2 இடத்த வெட்டுது என்ன. அப்போ 2 இடத்த வெட்டிச்சேன்னு சொன்னால் ஆகவே ஒரு சார்பு இல்லை. இது ஏற்கனவே சொல்லப்பட்டது. இந்த 2 இடத்த வெட்டுது. ஆகவே இது 2ம் சார்பு இல்லை. இதை பாருங்கள், இது ஒரு சார்பு தான். இப்படி குறுக்கம் நெருக்க போய் கொண்டிருக்கு, எக்ஸாக்ட் வடிவில் போய் கொண்டிருக்கு. இதுக்கு நிலைக்குத்து கோடு கீறி இருக்கேன். ஆனால் எங்கே கீறினா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்தான் வெட்டும். ஆகவே இது ஒரு சார்பு. அப்போ சார்பு இருக்கா இல்லையான்றதை நிலைக்குத்து கோடு பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்கலாம். சரி, இதை கொப்பியில் அப்படி எடுத்துட்டு எனக்கு சொல்லணுமா?